திரும்பவும் உழைக்க தொடங்கினது. இந்த வார்த்தை உங்களுக்கு சாதாரண தெரியல. நான் சொல்றேன், இது சாதாரண வார்த்தை இல்லைங்க. எப்பெல்லாம் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு நினைக்கிறோம் அப்ப சொல்லுங்க, திரும்பவும் உழைக்க தொடங்கும். திரும்பவும் கற்றதை செய்வான், திரும்பவும் கண்டுபிடிப்பான், திரும்பவும் என் தலையை உயர்த்துவான், திரும்பவும் என் மேன்மைப்படுத்துவான். எப்பெல்லாம் உலகம் யாக்கோபு சிறைச்சேதம் பண்ணப்பட்டுட்டான். தேசம் ஃபுல்லா பயமா இருக்குது. என்னடாது இயேசுவோட சீசர் யாக்கோபுடைய நிலைமை அப்படி ஆகி போச்சு. அந்த நேரம் பேதுருவை என்ன பண்ணாங்க, பிடிச்சு கொண்டு உள்ள வச்சிருக்காங்க. இப்ப எல்லாருமே பாக்குறாங்க யாக்கோபுக்கு என்ன நடந்ததோ அதுதான் பேதுருக்கு நடக்க போகுது. யாக்கோபு எப்படி செத்து போனாலோ அப்படிதான் பேதுரு செத்து போக போறான்னு நினைக்கும் போதுதான் தேவன் பேதுருவை இருப்பு அந்த கதவுகளை உடைத்து வெளியே கொண்டு வருகிறார். ஆமே, நம்முடைய கையை உயர்த்த சொல்லுங்க. எல்லாருக்கும் நடப்பதுதான் எனக்கு நடக்கும் அப்படின்றது அல்ல. எல்லாருக்கும் நடப்பதை காட்டிலும் கர்த்தர் எனக்கு ஒரு மேன்மையான காரியத்தை செய்ய போதும் ஆள. ஆமே, நம்முடைய கையை தட்டி எல்லாரும் போகிற பிரச்சனை எல்லாம் நான் போறேன், எல்லாரும் போகிற போராட்டத்துல நான் போறேன், எல்லாருக்கும் வருகிற எல்லா காரியங்களும் நடக்குது ஐயா, எல்லாருக்கும் வருகிற எல்லா காரியங்களும் எல்லாருடைய வாழ்க்கையை முடித்து விடும். ஆனா எனக்கு வருகிற காரியங்கள் என்னை மீண்டுமாய் உயிர்ப்பிக்கும், மீண்டுமாய் உயிர்ப்பிக்கும். சுற்றி இருக்கிற ஜனங்கள்லாம் பார்க்கிறார், சிம்சோனுடைய கதை முடிஞ்சு போச்சு, சிம்சோனுடைய கதை முடிஞ்சு போச்சு. சிம்சோனை எழும்ப வாய்ப்பே கிடையாது. வேதம் சொல்கிறது திரும்பவும் உழைக்க தொடங்கினது. எதுக்குங்க தேவன் அனுமதிச்சாரு? எதுக்குங்க அந்த முடி ஒண்ணுமே இல்லாம வலிச்சுட்டாங்க? எதுக்கு அனுமதிச்சாரு? திரும்ப கட்டணும். வசனம் சொல்லுது, அதே சிம்சோனால முந்தி நடந்ததை காட்டிலும் பிந்தி நடந்தது மேன்மை உள்ளதாயிரு. ஆமே, புரிஞ்சுட்டு நான் நல்ல கையை தட்டி எப்பெல்லாம் இப்படிப்பட்ட பிரசனை கட்டவோ கொண்டு போறாரோ மீண்டும் முடிக்கிற முடி அதே இருக்கு. நம்புறீங்க? அப்ப மீண்டும் ஒரு காரியத்தை எப்ப வாய்ப்புகள் முடிஞ்சு போச்சு, இனி எனக்கு வராது, இனி என்ன மறந்துட்டாரு ஏசப்பா அப்படிலாம் நினைச்சிடாதீங்க. திரும்பவும் உங்களுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. கர்த்தர் மீண்டுமாய் உன்னை கட்டி இஸ்ரவேலின் கட்டிகையே நான் உன்னை மறுபடியும் கட்டியிருப்பேன், மறுபடியும் கட்டியிருப்பேன்.